ஒரு 20 மினிட்ஸில் சூப்பரான ஒரு ஜீரக சம்பா சிக்கன் பிரியாணி பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வரீங்களா? சிக்கன் எடுத்துருக்கேன். சிக்கனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தயிர், மஞ்சள்தூள், அப்புறம் பிரியாணி மசாலா போட்டு மேரினேட் பண்ணிவிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 2 வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் புதினா, ஒரு பச்சை மிளகா, ஆஃப் லெமன் எடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கணும். அதை என்னால் வீடியோ கவர் பண்ண முடியல. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம். ரைஸ் பார்த்திங்கன்னா நான் 1 டம்ளர் எடுத்துருக்கேன். எப்போவுமே குக்கரில் வைக்கிறப்போ 1 டம்ளருக்கு 2ங்கிற ரைஸில் போடணும். இப்போ கொஞ்சம் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அடுத்து மேரினேட் பண்ண சிக்கனையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். கிளறினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மூடி வச்சு அதை நல்லா ஸ்டீம்லேயே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆஃப் லெமன் போட்டு 2 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். டம்ளர் தண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா அதை கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டதுக்கப்புறம் பபுள்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸ் போட்டுக்கணும். ரைஸ் அப்புறம் கொஞ்சம் தயிர், அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரியாணி மசால், அதுக்கப்புறம் நெய் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக்கரை வந்து சிம்மில் 10 நிமிஷம் சூப்பரான பிரியாணி.